வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் கிருத்திகா உதயநிதியோடைய இயக்கத்தில் நித்யா மேனன், ஜெயம் ரவி இப்போ ரவி மோகனா மாறிட்டாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பில் ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிமாக இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற காதலிக்க நேரமில்லை. ஸோ இந்த காதலிக்க நேரமில்லை எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு, ஜெயம் ரவிக்கு ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே கேம் சேஞ்சர், வணங்கான், மதகஜராஜா இந்த படங்களுக்கான ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டாச்சு. அந்த வீடியோஸ்க்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காதலிக்க நேரமில்லை படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்யா மேனன் சென்னையில் இருக்காங்க, ஜெயம் ரவி பெங்களூரில் இருக்காரு. ஸோ நித்யா மேனன் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி இவங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுது. அஃபிஷியல் மேரேஜ் ஆக போகுது. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்து இவங்களுடைய மேரேஜ் வந்து பிரேக் ஆகிடுது. ஸோ இதே மாதிரி ஜெயம் ரவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருக்கு ஒரு லவ் இருக்குது. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லவ் வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகுது. பட் என்கேஜ்மெண்ட்ல அவங்களுடைய காதல் வந்து பிரேக் ஆயிடுது. படத்துல ஜெயம் ரவியோட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா குழந்தைலாம் வேணாம், அந்த கமிட்மெண்ட்குள்ள நம்ம போக வேணாம்னு நினைக்கிற ஒரு நபர். ஆனா நித்யா மேனன் அப்படி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டிப்பா குழந்தை வேணும்னு நினைக்கிற ஒருத்தங்க. ஸோ இப்படி ஆப்போசிட் தாட்ஸ்ல இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் எங்க மீட் பண்றாங்க, எப்படி இவங்களுக்குள்ள காதல் உருவாகுது, அந்த காதல் ஒன்று சேர்ந்துதா இல்லையா, இதுக்குள்ள என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறதான் இந்த காதலிக்க நேரமில்லை படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ், அது ஜெயம் ரவியா இருக்கட்டும், நித்யா மேனனா இருக்கட்டும், டிஜே பானு, வினய், யோகி பாபு, மனோ, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், லால் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ், ஒரு மிகப்பெரிய பலமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஏஆர் ரஹ்மானுடைய சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாங்ஸில் வந்து என்ன இழு அந்த சாங் வந்து ஆல்ரெடி எல்லாரும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்குள்ளே நிறைய வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான், ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான். அதுக்கு எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. பெருசாக எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. பட் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஸ்லோனஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ஒரு ஸ்லோ ட்ராமாவாக தான் இந்த படம் வந்து இருக்கும். பெரிய அளவில் இந்த படம் நம்மளை என்கேஜ் பண்ணலை. சுவாரஸ்யம் அப்படிங்கிறது மிஸ் ஆச்சு. ப்ரிடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். படத்துக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாதே தவிர, ஆனால் ஆடியன்ஸ்க்கு வந்து அது முன்னாடியே தெரியுது அப்படிங்கிறதுனால சரி இப்படி தான் இருக்க போகுது, இதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாகவே வந்து கெஸ் பண்ணிட முடியும். காமெடி அண்ட் எமோஷனல் பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் எமோஷனல் கனெக்ட் அந்த மாதிரி பெருசாக ஒன்றுமே கிடையாது. அண்ட் காமெடிக்கு யோகி பாபு இந்த படத்தில் இருந்தாலும் அவருடைய காமெடி பெருசாக வந்து ஒர்க் அவுட்டே ஆக கிடையாது. நார்மலாக வழக்கமாக அவர் எப்படி கவுண்டர் பண்ணுவாரோ அந்த மாதிரியான டைலாக்ஸ் தான், அந்த மாதிரியான காமெடி தான் இந்த படத்தில் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அர்ஜுன் மீனா நடித்த ரிதம் படம் தான் மைண்டுக்கு வருது. ஸோ அந்த படம் மாதிரி தான் இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அந்த படம் அளவுக்கு சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னா அப்படி சொல்ல முடியாது. ஒரு நார்மலாக ஓகேவாக தான் இருந்தது. ஸோ மொத்தமாக இந்த காதலிக்க நேரமில்லை எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஃபிலிமாக இருந்துச்சு. பார்க்கணுமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சீன்ஸாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. பட் கான்செப்ட்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்ம் டொனேஷனாக இருக்கட்டும், எல்ஜிபிடிக்யூ இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால கான்செப்ட் படி பார்த்தா இது வந்து ஒரு அடல்ட்ஸ்க்கான ஒரு ஃபிலிம் தான். ஸோ ஏற்கனவே இந்த காதலிக்க நேரமில்லை படம் பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.